ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டியான மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாகு. ரொம்ப நாளாக வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணணும்னு ஆசை. ஸோ வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி பண்ணாலும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியும் கிங்ஃபிஷ் கிடச்சிச்சு. ஸோ ஃபிஷ் பிரியாணி பண்ணாலும் ஃபிஷ் பிரியாணி பண்ணியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பனிங் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் வந்து ஜூன் ஜூலையில் தான் வந்து லீவ் விடுவாங்க. மார்ச்லேயே வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஏப்ரலில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டேஷ்னரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே தான் போயிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இந்த மாதிரி பேனில் ஊற்றிக்குங்க. நார்மலாக எப்பொழுதுமே வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் தனியாத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறனால பார்த்திங்கன்னா நான் வெறும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக தனியாக மீன்லாம் வறுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மீனை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மீன் வறுத்தோம்ல, ஸோ அந்த எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அந்த எண்ணெயில் நம்ம பிரியாணி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த மீனோட நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம்ல, ஸோ அதோட வாசனைலாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதில் பிரியாணி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg அளவு பிரியாணி தான் நான் செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 75 கிராம் எண்ணெய் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து இழுத்துருக்கோம். இனிமேல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி முழுக்க நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செஞ்ச பிரியாணி பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களுமே உங்கள் வீடுங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாகி வந்ததுமே இதில் வந்து பிரியாணி இலை, அதுக்கப்புறம் எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக எப்பவுமே வந்து மட்டன், சிக்கன்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ ஃபிஷ் பிரியாணி சிம்பிள் தான் மற்ற பிரியாணி செய்கிறத விட. ஸோ இதுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா நம்ம சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே சேர்ப்போம். நம்ம நார்மல் பிரியாணியில் செய்யும் போது மிளகு, சீரகம்லாம் சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு ஃபிஷ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே சேர்க்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவு பிரியாணி செய்ய போகிறோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அப்பப்போ வந்து க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. ஸோ பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லின்றனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயெல்லாம் சேர்ப்போம். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் கலரும் தேவைப்படாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிளகாய்த்தூள் போட்டு நீங்கள் வதக்கும் போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம போட்ட மிளகாய் பார்த்திங்கன்னா கறியாகவும் இருக்கும். சம்டைம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிளகாய்த்தூள் போட்டோன்னா அப்படியே வந்து கரைஞ்ச மாரி ஆயிரும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு எப்பவுமே வந்து பிரியாணிக்கு சேர்க்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது அந்த இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா கீழே ஒட்டாது. நம்ம நார்மலாக மட்டன், சிக்கன்லாம் செய்கிறதா இருந்தால் ஒரு 75 கிராம் அளவு சேர்க்கணும். நம்ம 1/2 கிலோ பிரியாணிக்கு இது ஃபிஷ் பிரியாணின்றனால ஒரு 50 கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன். எப்பொழுதுமே பிரியாணி பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப முக்கியம். ஆனால் அது சிக்கன், மட்டனில் சேர்க்குற போல் இதுலேயும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே 1 கிலோ செய்கிறதா இருந்தால் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்ப்போம். ஸோ இதில் வந்து அதுக்கு ஒரு பாதி அரை கைப்பிடி அளவுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுமே நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தாலும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த ஃபிஷ் ஃப்ரைலேருந்து முள்ளெலாம் எடுத்தது கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே வந்து ஃபிஷ் பிரியாணியில் செய்கிறதா இருந்தால் முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இந்த கட்லா, ஜிலேபி இது மாரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே பிரியாணி அரிசி பொறுத்த வரைக்கும் 1க்கு 1.25 கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவும் குழையாது, அதே சமயத்தில் தனித்தனியாக உதிரியாக வரும். ஸோ இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. கலரி விட்டதுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம நார்மல் சிக்கன் மட்டன் எல்லாம் செய்கிறோன்னா தயிர் சேர்ப்போம். ஸோ இது ஃபிஷ் பிரியாணினால தயிர் சேர்க்கக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி நல்லா மலன்னு கொதித்து வரணும். ஸோ கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். எப்பவும் பிரியாணிலாம் செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 hour, அதாவது பிரியாணி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே ஊற வச்சிடணும். ஸோ ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அந்த அரிசி ஊற வந்துடும். எப்போவுமே வந்து பிரியாணி அரிசிலாம் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 முறை நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊற வைங்க. ஏன்னா வந்து நம்ம ஊறினதுக்கப்புறம் கழுவுனா பார்த்திங்கன்னா அரிசி உடஞ்சிடும். ஸோ இப்போ அரிசி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிடும். அந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ உங்கள் வீடுங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம அட்டகாசமாக வந்துச்சு. மீன் பிரியாணி செய்வது ரொம்ப சுலபம் தான். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. நான் வந்து 5 நிமிஷம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நீங்கள் அதில் இருக்க பாதி சாப்பாடு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம மேலே கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சோம்ல, ஸோ அதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து ரொம்ப கஷ்டமாக நினச்சேன் ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுலாம் ரொம்பவும் சுலபம் தான். இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே வந்து ஒரு 2 ஃபிஷ்ஷை வச்சுட்டு மேலே கொஞ்சமாக புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்குங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து தம் போட்டு விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சாதம் வச்சு மேலே இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக தண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். ஸோ நம்மலாம் வந்து ஊர்லலாம் வந்து நம்ம அடுப்பில் செய்கிறோம் அப்படின்னா கறிக்கட்டெல்லாம் போடுவோம். ஸோ எங்களால் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைடே எடுத்த விலாகு. ஆஃப்டர்நூன் வந்து ஃபிஷ் பிரியாணிலாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து வெளியே ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். முக்கியமாக எதுக்கு போயிருந்தோம் பார்த்திங்கன்னா பசங்களுக்குலாம் வந்து இங்கே ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து ஏப்ரல் மே லீவ் விடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஜூன் ஜூலையில் தான் லீவ் விடுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து வெயில் வந்து அதிகமாக அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து லீவ் விட்டுருவாங்க. எப்பவுமே வந்து மார்ச்லலாம் வந்து எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10-15 நாளைக்கு லீவ் விடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரம்ஜான் முடிந்ததுன்னா டோட்டலாக லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏப்ரலில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ பாருங்கள் இங்கே அங்கே ஹைப்பர் மார்க்கெட் போனது இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் இருந்துச்சு. இது வந்து யாருன்னா இங்கே இருக்க அரபிங்கெலாம் வந்து இல்லை யாருனா வந்து பார்க்க வராங்கன்னாலும் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சம்டைம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து டைம் இருக்காது. ஸோ இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி பாக்ஸ்லேயுமே வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து நம்ம சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து சேலட்லாம் போட்டு சாப்பிட்றவங்க கூட இருப்பாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து இது பாகற்காய், பூண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு போனதுமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ என் பொண்ணுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துடலான்னு வந்தேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த செக்ஷன் போனதுமே பார்த்திங்கன்னா நானே குழந்தையாக மாறிட்டேன். ஏன்னா தான் நம்ம பெருசாக வளர்ந்து நின்றாலுமே வந்து ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸோ சரி அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குமே இன்னும் அந்த ஆசை விடலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க புக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கவர் தான் போடணும். ஸோ அப்படியே எல்லாமே வந்து வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சைடு சுற்றி பார்த்தாச்சு.
இது வந்து பர்த்டே செக்ஷன், அதாவது நம்ம பர்த்டே பார்ட்டிக்கெலாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். ப்ளஸ் அந்த செக்ஷன் தான் போயிருந்தேன். சும்மா விசிட் பார்க்கலாம் தான் போயிருந்தேன். இது வந்து நம்ம அதாவது பர்த்டேக்கெலாம் வந்தால் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுப்போம்ல. சரிலாம் யாருக்குன்னா ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாரீஸ்னால் வந்து என்ன தான் ஸ்கூலில் நோட்டுமே கொடுத்தாலுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கலாம், வீட்டில் யூஸ் ஆகும்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் எடுத்தது வந்து க்ரையான்ஸு. அந்த காலத்துலலாம் வந்து தெரியாது, ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு தனியாக, பொம்பளை பசங்களுக்கு தனியாகலாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டேஷ்னரி ஐட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்க தனியாக, பொம்பளை பசங்க தனியாக, அவ்வளோ ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ வந்து பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி எல்லாம், ஏன்னா அப்பப்போ வந்து நம்ம ஊர் மாதிரி வெளியே வந்து வாங்க முடியாது, வீக்லி ஒன்ஸ் வந்தால் தான். அது இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த 2-3 செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான் பசங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறேன். ஸ்கூலில் வந்து இங்கெல்லாம் வந்து நோட்ஸு புக்கெலாம் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அடிஷ்னலாக வந்து ஒரு 2-3 நோட்ஸு நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன், யூஸ் ஆகுமே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேபிள்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த சைட்லாம் வந்து ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே ரொம்ப வந்து சீப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து அல்லான் சாரி தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நான் கையில் எடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த ஷார்ப்னரில் எவ்வளோ வெரைட்டி, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஒன்றுமே என் பசங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையா, நான் என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அழகாக. இது வந்து ரைட்டிங் போர்டு வந்து க்ளீன் பண்ணுற இது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக பென்சிலோட அட்டாச் ஆகிடுக்கும், எரேசர்லாம். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பொருளுமே பார்க்கறதுக்கு. இது பார்த்திங்கன்னா எரேசரு, பென்சில் டைப்பில் இருக்க எரேசரு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் டஜன் கணக்கு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இந்த சைடு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வால் ஸ்டிக்கிங்கு. பசங்க பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்ததும் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச செக்ஷன் இது. மற்றபடி நம்ம வெஜிடபிள் வாங்க போகிறதா இருந்தாலும் தனியாக இந்த கிளாத் செக்ஷன் போனாலும் விடவே மாட்டாங்க. போகலான்னு வாங்க ஒரு சைடு ஓடிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களுமே வந்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து சும்மா இந்த சைடு வந்து இது வந்து நம்ம ஊரில் டப்ஸ் கம்மல்னுவோம்ல, காது குத்தாதவங்களுக்கு போடுது. ஸோ அந்த மாதிரி கம்மல். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கிளிப்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த இது வந்து நம்ம ஊரில் செட்டாக விற்பாங்கள்ல, செட்டுன்னு சொல்லிட்டு எங்கன்னா ஃபங்க்ஷனில். அப்புறம் இது வந்து ஹேர் கிளிப்பு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் போட மாட்டேன், ஆனால் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தலையில் போட்டால் ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்கும், எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மளிகை சாமான் பொருள்லாம் வாங்க வேண்டியது, அது எல்லாமே வாங்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு அவ்வளோதான் ஃபைனலாக வந்து பில் போட வந்தாச்சு. ஸோ இந்த பில் போட வர செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் செட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை, போய் பார்க்க ஆரம்பித்தா டைம் வந்து இன்னும் ஓடிடும். ஆல்ரெடி வந்ததே பார்த்திங்கன்னா என்ன தான் சீக்கிரம் வந்தாலும் இந்த கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. என் பையன் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, இப்படி அப்படியே ஓடிட்டே இருந்தான். ஸோ அந்த பில் போடுற செக்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. அந்த பெப்பர் போடுற இதெல்லாம் கிளாஸ்லேயும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சில்வர்லேயுமே இருந்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சம்டைம் வந்து ஆஃபருமே போடுவாங்க, ஆசையாக இருக்கும் வாங்கிறதுக்கு. ஆனால் வந்து வாங்கினா இங்கேருந்து ஊரில் தான் கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், சில லக்கேஜெல்லாம் போட்டால் உடஞ்சிரும். அவ்வளோதான் ஃபைனலாக எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock கிட்டே இருக்கும். ஆனால் வீட்டுக்கு கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு போனதுமே பெரிய வேலைன்னு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே வந்து தனித்தனியாக பாக்ஸில் கொட்டி வைக்கணும். ஸோ என்ன தான் நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே வந்து நம்ம மறுநாள் எடுத்து வைக்கலாம்னா அது எடுத்துக்க முடியாது. எனக்கு எப்பவுமே வந்து வாங்கிட்டு வந்ததுமே அந்த பொருள் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி தான் செஞ்சுருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கொட்டி வச்சுட்டேன்.
ஸோ இது சக்கரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு. சரி இருந்தாலுமே வந்து பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் சக்கரை டப்பாவில் வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து இதுதான் போட்டு வச்சுருக்கேன், கொட்டாங்குச்சி ஓடு. ஸோ அந்தமாதிரி போட்டு வைக்கிறதுனால ஈரப்பதம் வராது. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் செய்யறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலுமே எல்லா வேலை நம்ம தான்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.